அனைவருக்கும் வணக்கம். சேலம் அம்மாப்பேட்டை நகரவை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் நான் ஜோதீஸ்வரன். திருக்குறளுக்கு கதை கூறுதல் எனும் தலைப்பில் திருக்குறளும் அதற்குரிய நீதி கதையும் காண்போம். திருக்குறள்: நிறையின் திரியாத அடக்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரிது. பொருள்: நேர்வழி மாறாத அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையை மாண்பை காட்டிலும் பெரிது. இதற்கு ஒரு கதையை எடுத்துக்காட்டாக கூறலாம். நரசிங்கபுரத்தில் சிவராமனும் பரந்தாமனும் வாழ்ந்து வந்தனர். சிவராமன் பரந்தாமனின் தம்பி. பரந்தாமனும் சிவராமனுக்கும் சிறு வயதிலேயே தாய் தந்தையை மறந்து விட்டனர். பரந்தாமனும் சிவராமனும் பாட்டி வீட்டில் வசித்து வந்தனர். பரந்தாமன் தேர்வில் குறுக்கு வழி சென்று அதிக மதிப்பெண் பெறுவார். ஆனால் சிவராமனோ நேர்வழி சேர்ந்து குறைந்த மதிப்பெண் பெறுவார். அதனால் பல முறை பாட்டியிடம் திட்டு வாங்கியுள்ளார். சிவராமனும் பரந்தாமனும் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் பாட்டியும் மறந்து விட்டார். இருவருக்கும் வேலைக்கு சென்றனர். சிவராமன் நேர்மையான வேலைக்கு செய்து 6000 ரூபாய் சம்பாதிப்பார். பரந்தாமன் குறுக்கு வழியில் சென்று 10,000 ரூபாய் சம்பாதிப்பார். சிவராமனையும் பரந்தாமனையும் காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காரணம், சிவராமனுக்கு நேர்மையாக இருப்பதால் விருது கொடுப்பதற்காக காவல் நிலையம் அமைத்து சென்றனர். பரந்தாமனோ தவறு செய்ததால் காவல் நிலையம் அமைத்து சென்றனர். பரந்தாமனை பார்த்து சிவராமன் ஏன் இவர் சிறையில் உள்ளார் என்று கேட்டார். அதற்கு காவல்துறை அதிகாரி, இவர் குறுக்கு வழி சென்றும் திருடியும் உள்ளார், ஆனால் சிறையில் உள்ளார் என்று கூறியுள்ளார். அதற்கு சிவராமன் காவல்துறை அதிகாரி, நீங்கள் விடுதலைக்கு விண்ணப்பம் கோருவதற்காக கேட்கிறீர்களா என்று கேட்டார். இல்லை இல்லை, என் அண்ணனாக இருந்தாலும் நேர்வழியில் செல்வேன். என் அண்ணன் தண்டனை முடிந்து நல்லவனாக வழி வரட்டும் என்று கூறினார். இதனால் ஒரு வேலை வாய்ப்பும் விருதும் கிடைத்தது. எனவே நேர்வழியில் சென்று நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், குறிக்கோளை செல்வதை தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.